அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மார்ச் 9, 2025க்கான கரண்ட் அஃபேர் பத்தி பார்க்க போறோம். எல்லாருமே கரண்ட் அஃபேர் வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கப்புறமேட்டு கூகுள் ஃபார்ம் அளவுல நாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்பவும் சொல்றோம், டெஸ்ட் போட்டோம் அப்படின்னா தான் கரண்ட் அஃபேர் கண்டிப்பா ஞாபகத்துல இருக்கும். வாங்க இன்னைக்குள்ள டாபிக்ஸ் ஃபுல்லா பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசானது கலைச்செம்மல் அப்படின்ற ஒரு விருதை வழங்கியிருக்காங்க. இந்த கலைச்செம்மல் விருது அப்படின்னா என்ன அப்படின்னா, நவீன பாணி மற்றும் மரபு வழியில் ஓவியம் மற்றும் சிற்பத்தில் சிறந்தவங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த கலைச்செம்மல் விருது. நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 6 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தராக யார் யாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மரபு வழி ஓவியத்திற்காக ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா மணிவேலு அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நவீன ஓவியத்தை பற்றி பார்க்கலாம். நவீன ஓவியத்தில் 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம்னா முரளிதரன் மற்றும் செல்வராஜ். இவங்க 2 பேருக்கும் நவீன ஓவியத்திற்காக வழங்கியிருக்காங்க. அப்புறமா நவீன சிற்பத்திற்காக யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ராகவன் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறமா மரபு வழி சிற்பத்திற்காக 2 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கெல்லாம்னா பாலச்சந்தர் மற்றும் கன்னியப்பன். இவங்க 2 பேருக்குமே மரபு வழி சிற்பத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் கலைச்செம்மல் விருது மொத்தம் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 6 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் மாநாடு. மாநாட்டில் எதை பற்றி அப்படின்னா கைபேசி, அதாவது செல்ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025 உலக கைபேசி மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா ஸ்பெயினில் உள்ள பார்சிலோனா அப்படின்ற இடத்துல தான் நடந்துச்சு. இந்த மாநாட்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா கவரேஜ், கனெக்ட் அண்ட் கிரியேட் அப்படிங்கிறது தான். அடுத்த டாபிக் விருதுகள். பிரதமர் மோடி அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. யார் எதற்காக கொடுத்தா அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யார் கொடுத்தா அப்படின்னா பார்படாஸ் நாட்டில் இருந்து தான் பிரதமர் மோடி அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. எதற்காக அப்படின்னா கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மோடி அவர்களுடைய வியூக தலைமைத்துவம் மற்றும் அண்டை நாடுகளுக்கு உதவி புரிந்ததற்காகவே இந்த பார்படாஸ் நாட்டோட தேசிய விருது பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியா. இந்தியாவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவிங்கி புலி பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவிங்கி புலி அப்படின்ற ஒரு புலி இனம் இந்தியாவில் 70 வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போச்சு. திரும்பவும் அதை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக சிவிங்கி புலிகள் மறு அறிமுக திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எங்கே அப்படின்னா குஜராத்லையும் மத்திய பிரதேசத்துலையும் தான் அதை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த சிவிங்கி புலிகளை மறுபடியும் இங்கே கொண்டு வர்றதுக்கு நம்ம எந்தெந்த நாட்டில இருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்னா தென்னாப்பிரிக்கா மற்றும் நமீபியா, இந்த 2 நாடுகள்ல இருந்து சிவிங்கி புலிகள் கொண்டு வரப்பட்டு இந்த குஜராத் மற்றும் மத்திய பிரதேசம் சரணாலயத்தில் அதுக்கு ஏற்ற சூழ்நிலையில விட்டு மறுபடியும் சிவிங்கி புலிகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது தான் இந்த சிவிங்கி புலிகள் மறு அறிமுக திட்டம் அப்படின்றது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் குறியீடுகள். லான்செட் அப்படின்ற ஒரு டீம் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. என்ன ஆய்வு அப்படின்னா உடல் பருமன் அதிகம் உள்ள இளைஞர்களோட பட்டியலை வச்சு எந்தெந்த நாடு ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதன்படி இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 450 மில்லியன் பேர்களோட 2வது இடத்துல இருக்குது. அப்போ இடத்துல உள்ள நாடு எது அப்படின்னா சீனா தான். மொத்தம் 627 மில்லியன் இளைஞர்களை கொண்டு உடல் பருமன் அளவில் முதலிடத்துலையும் 3வது இடத்துல அமெரிக்காவும் இருக்குது. நன்றி.